தொலைக்காட்சி விவாதங்களில் பல்வேறு அடையாளங்களில் பங்கேற்று கலக்கி வருபவர் ராமசுப்பிரமணியன். அவரது பல்வேறு அடையாளங்களை வைத்து பல மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சங்கரமட பக்தர், மோடி ஆதரவாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர், நிதி ஆலோசகர், எழுத்தாளர், வழக்கறிஞர் என்று தினமும் ஒவ்வொரு அடையாளங்களில் பங்கேற்று வருகிறார் ராமசுப்பிரமணியன். இந்நிலையில் உண்மையில் ராமசுப்பிரமணியன் யார், அவருடைய உண்மையான அடையாளம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். பொருளாதார பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ராமசுப்பிரமணியன் ஃபைனான்ஸ் மற்றும் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிப்பும் முடித்துள்ளார். கல்வியியல் முனைவர் பட்டம் பெற்று ஒரு பள்ளியில் தாளாளராகவும் இருந்துள்ளார். சென்னையில் உள்ள நியூ காலேஜில் பொருளாதார பிரிவில் பேராசிரியராக சில காலம் பணியாற்றியுள்ளார். லேபர் லாவில் போஸ்ட் கிராஜுவேஷனும் முடித்துள்ள ராமசுப்பிரமணியன் 26 ஆண்டுகள் கார்ப்பரேட் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர் புத்தகங்கள் சிலவும் எழுதியுள்ளார். ஷேர் மார்க்கெட் பிசினஸும் செய்து வருகிறார். இப்படி பல துறைகளில் தடம் பதித்துள்ளதாலேயே தன்னை தொலைக்காட்சி விவாதங்களில் அழைப்பதாக கூறும் ராமசுப்பிரமணியன் தனது முதல் தொலைக்காட்சி விவாதத்தை 1997ஆம் ஆண்டு பொதிகை தொலைக்காட்சியில் பொருளாதார நிபுணர் என்ற அடையாளத்துடன் ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.